இது அவங்க பண்ணலை ஆக்சுவலாக. அது இறை சக்தின்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சர்வர்னு சொல்கிறேன். அதனால தான் ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த ஆஸ்கார் அவார்டை வாங்கும்போது அவர் என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? எல்லா புகழும் இறைவனுக்கு தான் சொன்னார். கண்ணா, எனக்கு இந்த அவார்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த பாட்டை நான் போட்டதுக்காக நீ ஆஸ்கார் கொடுக்குறீங்க, இந்த அவார்டை நான் வாங்கலை, இது எனக்கு இந்த பெருமையே கிடையாது, இந்த பாட்டை நான் போடவும் இல்லை, போட்டவன் அங்கே இருக்கான், அவன் கொடுத்ததை நான் அப்படியே வாமிட் எடுத்து உங்களுக்கெல்லாம் கொடுத்தேன், அது ஹிட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த புகழ் எல்லாமே அவனுக்கு தான் சரி. இது உணர்ந்து சொன்ன வார்த்தை, இது வெறும் வாய் வார்த்தை அல்ல. பெரிய மகான்ங்க. இந்த மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய சிகரத்தை தொட்ட அத்தனை மனிதர்களும் இந்த க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே எப்படி வந்தாங்கன்னா சர்வர் அக்சஸ்னால தான் வந்தாங்க. இறை சக்தினால தான் இது செய்ய முடியும். இதுக்கு பலவிதமான டெக்னிக் இருக்குது. ஏன் நான் அந்த க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே போகலை? இதுதாங்க உண்மையான க்ரியேட்டிவிட்டி. இதைத்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று அழைக்கிறோம்.